Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. நம்ம நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கார் அவர்கள் திடீர்னு ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறாரு. கடந்த 6 மாதங்களாகவே அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்களில் அவர் பேச ஆரம்பித்தார். அதுவும் மோடிக்கு பிடிக்கலன்றாங்க. விவசாயிகள் மாநாட்டில் பேசும்பொழுது விவசாயிகளுக்கு மோடி அரசு வஞ்சனை செய்கிறது என்ற துணியில் அவர் பேசினார். எதையுமே நிறைவேற்றலாம். அப்புறம் நீதித்துறைக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே மோடி கவர்மெண்ட்டுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்றாங்க. தன்கர் ஒன்றும் யோகிய சீலரும் கிடையாது. அவர் பனிக்காலத்தை பற்றி நாம் பேசினால் மிக மோசமான ஒரு குடியரசு துணைத் தலைவராகவும் அதனின்றும் மிக மோசமான மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக அனுப்புனாங்க. அங்கே அந்த பணியை செவனே செஞ்சார். அதுக்கு பரிசாக குடியரசு துணைத் தலைவர் ஆக்கினாங்க. மோடியை எதிர்த்தா ஜனாதிபதியாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் போகணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். மகனை விமர்சிக்கிறது மட்டும்தான் ராமதாஸுக்கு வேலையா? வேறு எந்த அரசியலுமே இல்லையா? இப்போ அன்புமணி நல்லதாக கெட்டதாக மக்கள்கிட்ட போகிறாரு. ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், 100 நாள் பயணம், இப்படி போயிட்டே இருக்காரு. அரசியலை கையில் எடுத்திருக்காரு. இவர் என்னத்தை கையில் எடுத்திருக்காரு நீங்கள் ராமதாஸ்? நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். நம்ம நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கார் அவர்கள் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அன்டைமில் திடீர்னு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. என்னதான் நடந்துச்சு? ஏன் துணை ஜனாதிபதிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் அவருக்கு காலம் இருக்குது, இன்னும் 2.5 ஆண்டுகள் மேலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வரக்கூடிய இன்றைக்கு ஹிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய விரிவான கட்டுரைகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கூட அவர் இந்த நீதிபதி ஒருவர், அலகாபாத் ஜட்ஜ், அவரை பணி நீக்கம், இம்பீச்மெண்ட் செய்வதற்கான அந்த மோஷன், எம்பிஸ் 63 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த அந்த பதவி நீக்க கோரும் அந்த தீர்மானத்தை அவர் அனுமதித்தார். அது மோடி அரசுக்கு பிடிக்கல, அது ஒரு காரணன்றாங்க. ரெண்டாவது, கடந்த 6 மாதங்களாகவே அரசாங்கத்துக்கு எதிராக சில விஷயங்களில் அவர் பேச ஆரம்பித்தார். அதுவும் மோடிக்கு பிடிக்கலன்றாங்க. உதாரணத்துக்கு, அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர். நான் 3 மாதங்களுக்கு முன்பு 3-4 மாதங்களுக்கு முன்பு அங்கே போகும்போது விவசாயிகள் மாநாட்டில் பேசும்பொழுது விவசாயிகளுக்கு மோடி அரசு வஞ்சனை செய்கிறது என்ற துணியில் அவர் பேசினார். எதையுமே நிறைவேற்றலாம். அப்புறம் நீதித்துறைக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே மோடி கவர்மெண்ட்டுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்றாங்க. எப்படி பார்த்தாலும் தன்கருடைய ராஜினாமா வரலாறு காணாதது. சுதந்திர இந்திய வரலாறில் பதவி 2 வருஷம் இருக்கும்போது கடந்த காலங்களில் ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் ஜனாதிபதியாக பதவி உயர்வு பெற்றதால் ராஜினாமா பண்ணாங்க. இந்த மாதிரி உடல்நிலையை காரணம் காட்டி மொத்தமாக பணியிலிருந்து, அரசியலேருந்து ஓய்வு பெறக்கூடிய காரியத்தை யாருமே பண்ணலை. அதான் நம்முடைய தன்கர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக மோடியோட அவருக்கு ஒத்து போகலைன்றது தான் காரணம். அது நல்லாவே தெரியுது. ஆனால் இவருக்காக பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் யோகியர்கள் கிடையாது. ஏன்னா சுதந்திர இந்திய வரலாறுல முதன்முறையாக 6 மாதத்துக்கு முன்னாலே இதே தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம். அப்போ ஆளுங்கட்சி அவரை பேக்கப் பண்ணதால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்தெடுப்புலேயே தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த தன்கருக்கு தான் வரிஞ்சு கட்டிட்டு போய் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது. ஏன்னா மோடியோட அவர் எதிர்க்கிறாரு. ஸோ இந்த தன்கர் ஒன்றும் யோகிய சீலரும் கிடையாது. அவர் மேற்கு வங்க ஆளுநராக 4 ஆண்டுகள் இருந்த பொழுதும், இப்போ குடியரசு துணைத் தலைவராக 3 ஆண்டுகள் இருந்த பொழுதும் தான் வகித்த இந்த 2 பதவிகளுக்கும் கௌரவம் அல்லது மரியாதை சேர்க்கும் விதத்தில் அவர் நடந்து கொள்ளவில்லை. அவருடைய பணிக்காலத்தை பற்றி நாம் பேசினால் மிக மோசமான ஒரு குடியரசு துணைத் தலைவராகவும் அதனின்றும் மிக மோசமான ஆளுநராகவும் அவர் இருந்திருக்கிறார். அரசியல் தலையீட்டிலே இருந்திருக்கு. ஆமாம். மம்தா பானர்ஜி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். எவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் அவர் இருந்தார். தன்கருக்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அவலமானவை. அதான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகளோட ரோலை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தன்கர் ரெசிக்னேஷனை பற்றி பேசும்போது அப்போசிஷன் ஆங்கிலத்தில் நெய்தர் ஹாப்பி நார் சேட், அவரோட மகிழ்ச்சி அடையும் இல்லை, துக்கமடையும் இல்லை, போனால் போய் தொலைன்றாங்க. அந்த லெவலில் தான் தன்கரோட மரியாதை இருந்திருக்குது. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் குடியரசு துணைத் ஆளுநராக வருவதற்கு முன்பு அமித்ஷா மோடிக்கு பழக்கமானவர்கள் கிடையாது. அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அதன் பிறகு காங்கிரஸ்லேயும் இருந்தார். அவர் சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் துணை மந்திரியாக இருந்தார். அதன் பிறகு பிஜேபிக்கு வராரு. ஸோ அவருக்கு ஒன்றும் மோடி அமித்ஷாவோட ஒரு பெரிய இணக்கம் கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக அனுப்புனாங்க. அங்கே அந்த பணியை செவனே செஞ்சார். அதுக்கு பரிசாக குடியரசு துணைத் தலைவர் ஆக்கினாங்க. இங்கே கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தார். அப்புறம் தான் வேலையை காமிச்சார். மோடியை எதிர்த்தா ஜனாதிபதியாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் போகணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். தன்கருக்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது.
இன்னைக்கு அவரை பதவி நீக்க அவர் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்மிஸ் ஆயிருக்காரு, அவ்வளோதான். அது கண்ணியமாக அவர் ராஜினாமா ஹெல்த் ரீசன்றாலே வழியா அவர் டிஸ்மிஸ் தான் பண்ணப்பட்டிருக்காரு. ஹெல்த் ரீசன்னா மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாள் தொடங்கி அதிலெல்லாம் நடத்துறீங்க, முதலே போக வேண்டியதானே, இல்லை கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னு போக வேண்டியதானே. இப்போ பேசினார் நான் 27 வரைக்கும் பதவியில் இருப்பேன்றார். ஸோ மோடிக்கு பிடிக்கல, கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பாக தான் பேசினார். ஹெல்த் ரீசன்னா அன்னைக்கு கூட்டத்தொடர் தொடங்குற அன்னைக்கு ஒரு நாள் பூரா சபையில் இருந்திருக்காரு, 2 மீட்டிங் நடத்தியிருக்காரு, சாயங்காலம் 4:30 மணி மீட்டிங் நடத்தியிருக்காரு, அப்புறம் நைட்டு 7:30 மணிக்கு ரெசிக்னேஷன்னா. இந்த 3 மணி நேரத்தில் என்ன நடந்தது? 3 மணி நேரத்தில் நடந்தது. மோடிக்கு பிடிக்கல, அதனால் மோடி வீட்டுக்கு அனுப்பிட்டார், அவ்வளோதான். நீ ஓகே நேரம் தான் எதுக்கு மோடியை குறை சொல்ல போகிற? ஆளும் கட்சிக்கு பாதிப்பு வராமல் தான் ஒரு குடியரசு துணைத் தலைவர் இருக்கணும். எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அவர் சமமாக பாவிக்கணும். ஆனால் எதிர்கட்சியை விட ஆளும் கட்சிக்கு சற்று கூடுதலாக அவர் வந்து விசுவாசமாக இருக்கணுன்றதான் விதி. நீங்கள் 1000 சொன்னீங்கனாலும். பிகாஸ் ராஜ்யசபா ஸ்பீக்கர் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, எதிர்கட்சி ஆளும் கட்சி 2 பேருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். விதிகளின்படி, அவை விதிகளின்படி சபையை நடத்தணும். 2 பேரையும் சம தராசில் வச்சு தான் அவர் பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ஒரு நெருக்கடி வருது, ஒரு முரண்பாடு வருதுன்னா எதிர்கட்சியை விட ஆளும் கட்சிக்கு சற்று கூடுதலாக தான் அவர் விசுவாசமாக இருக்க முடியும். அதுலேருந்தே அவர் பிழந்து போகிறாருன்னா எந்த ஆளுங்கட்சியும் அவரை விரும்பாது. இந்த நிலைமைக்கு தன்கர் மட்டும்தான் காரணம். மோடியெல்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டத்தில் மோடியை குறை சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் இதில் நேரடியாக மோடியை குறை சொல்ல முடியாமல் வந்து பம்முறாங்க. அப்படியே எதிர்கட்சிகளுக்கு தன்கர் விஷயத்தில் பேசுகிறதுக்கு யோகியதை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே தன்கருக்கு எதிராக தான் வரலாறுலே இல்லாத அளவுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இதே எதிர்கட்சிகள் பண்ணுச்சு. இன்றைக்கி ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் பொங்கி எழுறாரு, அவரை வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மனாக ஒரு ராஜதந்திரியாக சொல்கிறாரு. இதே வாய் தான் 6 மாதத்துக்கு மேலே அவரை பற்றி எப்படியோ பேசுச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வரலாறுலே கிடையாதுங்க. சுதந்திர இந்திய வரலாறுலேயே குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததே கிடையாது. ஹமீத் அன்சாரி குடியரசு துணைத் தலைவராக 2007 17 வரைக்கும் இருந்தார், 2 டேர்மு. மோடி கவர்மெண்ட் 14 வந்தது. ஆனால் 14 17 வரைக்கும் மோடி கவர்மெண்ட் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, இப்படிலாம் எதுவுமே செய்யலை அவர். அதே மாதிரி பைரோன் சிங் ஷெகாவத் பிஜேபியை சார்ந்தவர் 2004 ஒரு 2002 2007 வரைக்கும் இருந்தார். 2004 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்தப்போ 2004 to 2007 அவரை டிஸ்டர்பே பண்ணல. பைரோன் சிங் ஷெகாவத்தை காங்கிரஸ் டிஸ்டர்ப் பண்ணாத கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்முடைய ஹமீத் அன்சாரியை வந்து மோடி கவர்மெண்ட் டிஸ்டர்பே பண்ணல. இத்தனைக்கும் அவர் முஸ்லீம், காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டவர். ஆனால் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த தன்கருக்கு எதிராக மோடி போகிறாருன்னா அப்போ அவர் என்ன வசமும் பண்ணியிருப்பார். இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஐ திங்க் இதுக்கு 90% காரணம் தன்கர் தான், மோடி கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அடுத்த துணை ஜனாதிபதியாக வந்து நிதிஷ்குமார் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது. நீங்கள் எப்படி பார்க்க? இல்லைங்க, இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனுங்க, இதெல்லாம் யூகங்களை கிளப்பி விடுறாங்க. நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கும்போதே அவருடைய கை கால் அசைவுகள், பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவருடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்னுவாங்க, பிரச்சனை, அதாவது புலன்களை, விவரங்களை யூகிக்கக்கூடிய அல்லது வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு தகவல் இருக்குது. அவருடைய உடல்நிலை வந்து முழு அளவில் வந்து சரியாக இல்லை, நிதிஷோட உடல்நிலை. அவரை எனக்கு தெரிஞ்சு மோடி வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குவாரான்றது டவுட்டு தான். இப்போ வரக்கூடிய ஒருத்தர் பேர் கூட இருக்காது. புதுசாக ஒரு நபரை தான் மோடி வந்து எப்படி ராம்நாத் கோவிந்த் வந்தாரோ, எப்படி திரௌபதி முர்மு வந்தாங்களோ, யாருமே எதிர்பார்க்காத அந்த மாதிரி ஒரு நபரை தான் கொண்டு வருவாருன்னு தான் மோடி கொண்டு வருவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் உடனே எலெக்ஷன் நடத்தி ஆகணும், 60 நாட்களுக்குள்ள நடத்தி ஆகணும், 60 டேஸ்க்குள்ள. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார். ஒருவேளை குடியரசு துணைத் தலைவர் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்திய தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர். அந்த இடத்துக்கு இந்திய தலைமை நீதிபதிக்கு அப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா செகண்ட் இன் கமாண்ட் இருக்கார்ல, அவர் தான் குடியரசு துணைத் தலைவர், குடியரசுத் தலைவர். இது ரொம்ப குழப்பம். அதனால தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த டைம் ஃப்ரேம் 60 டேஸ் ஏன் வச்சுருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது நடந்துடுச்சுன்னா இம்மீடியட்டாக அந்த இடம் காலியாக, ஒரு நொடி கூட காலியாக இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் வந்து எல்லாத்தையும் 1-2 சார்ந்து இருக்கு. அதனால் இப்போ வைஸ் பிரசிடென்ட்டை வந்து இம்மீடியட்டாக ஐ திங்க் 60 டேஸ்க்குள்ளே வந்தாகணும், மேண்டேட்ரி. அது எல்லா நேரமுமே வந்து ராஜ்யசபா துணை சபாநாயகரே இந்த கூட்டத்தொடரை நடத்தி விட முடியுமா அப்படிங்கிறதும் அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கேள்வி. அஃப்கோர்ஸ் மாற்றுத் தலைவர்கள் இருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு கட்சியுடைய மாற்று இருப்பாங்க, கொறடாவை உட்கார வைப்பாங்க, இருந்தாலும் அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து
டெப்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா வந்து அவர் இருப்பார், ஹரிவம்ஷ் ராய் இருக்காரு. பட் அது பத்தாது. ஐ திங்க் வந்துடும் 60 நாளுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். ஏன்னா ஒரு லாங் டிபேட் 10 மணி நேரம் 11 மணி நேரம் போகுது அப்படின்னா எல்லாருமே உட்கார முடியாது. அது உண்மைதான். அது வந்து தற்போது மதிமுகவில் இருப்பவரை ஒரு 2 மினி பஸ்ல வந்து மொத்தமா ஏற்றிடலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு திராவிட இயக்க சிந்தனையாளரான நாஞ்சில் சம்பத் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? தனிப்பட்ட முறையில் அவர் மதிமுக வைகோ மேலே குறிப்பாக இருக்க வன்மத்தை, கோபத்தை தீர்த்துக்கிறாரு. அப்படி எதுக்கு நம்ம ஒரு கட்சியை பற்றி இழிவாக பேசணும்? அது தேவையில்லாதது. பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. 2 மினி பஸ்ஸில் ஏற்றிடலான்றதுலாம் ஐ திங்க் அது ரொம்ப ஒரு நையாண்டியான, ஒரு மலிவான, ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதில் எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. இது எனக்கு என்னமோ சரியாக படலை. இது அப்படி யாரையுமே நம்ம ஒருத்தரை எதிர்க்கலாம், ஒருத்தரை ஆதரிக்கலாம். நான் யாரையும் நம்ம சிரமப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ கூடாது. ஆகவே இதில் இது தவறுன்றது தான் என்னுடைய கருத்து. தனக்கு எதிராக அன்புமணி பக்கம் சாய்ந்த 3 எம்எல்ஏக்களை வந்து நீக்கியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தற்போது இருக்கக்கூடிய தலைவருமான ராமதாஸ் அவர்கள். உங்களுடைய பார்வை என்ன சார்? எங்கே தான் போய் நிற்க போகுது? எங்கே போய் நிற்கும் தெரியல. இப்போ யாரும் அதிகமாக அதை பற்றி பேசுறதில்ல. அப்பாவும் பிள்ளையும் சண்டை நடுத்தருக்கு வந்து சந்தி சிரிச்சிருச்சு, மாற்றி பாலிஷ் போட்டுக்கிறாங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் ப்ரெஸ் மீட் வந்துகிட்டே இருக்கு. வந்துக்கிட்டே நாளைக்கு வேறு வியாழக்கிழமை, நாளைக்கு என்ன அடுத்து என்ன பேசுவாருன்னு தெரியாது. அவங்க அன்புமணி தரப்பு இதை கடந்து போக விரும்புது. ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாக மகனுக்கு எதிராக பேசுகிறதால ஒரு கட்டத்தில் ராமதாஸ் மேலே இருந்த மரியாதை இப்போ மக்களுக்கு கொள்ளமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து மகனை வசைப்பாடுவது தான் ஒருத்தருக்கு தலைவருக்கு அழகுனா வேறு என்ன அஜெண்டா இருக்குது ராமதாஸுக்கு? மகனை விமர்சிக்கிறது மட்டும்தான் ராமதாஸுக்கு வேலையா? வேறு எந்த அரசியலுமே இல்லையா? இப்போ அன்புமணி நல்லதாக கெட்டதாக மக்கள்கிட்ட போகிறாரு, ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், 100 நாள் பயணம், இப்படி போயிட்டே இருக்காரு. அரசியலை கையில் எடுத்திருக்காரு. இவர் என்னத்தை கையில் எடுத்திருக்காரு? நீங்கள் ராமதாஸ் மகனை வசைப்பாடுறதும் கட்சியில் மகனுக்கு ஆதரவாக இருக்கவங்களை நீக்கிறது, இது ஒன்று தான் அவருக்கு வேலையா? பிடிக்கலன்னா விலைக்கு விட்ருங்க, இல்லை நீங்கள் விலைக்கு போங்க, தனியாக கட்சி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லை மகனை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டுங்க. மகனை வசைப்பாடுவதே முழு நேர தொழிலாக அப்பாவுக்கு போகுதுன்னா அந்த கட்சி எங்கேருந்து உருப்படும்? கட்சி காலி, அதில் எந்த சந்தேகமும் வேணும். நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தா கூட வாக்கு வங்கி செதறிடுச்சு. சரி, 25ஆம் தேதி அன்புமணி தமிழக மக்களின் உரிமையை மீட்க ஒரு பெரிய நடைபயணத்தை வந்து மேற்கொள்கிறார். நல்லது, போட்டோம். அவர் அரசியல் பண்ண போயிட்டார் அப்பாவுக்கு பதில் சொல்லாமல். அப்பா தான் உட்காந்து மகனை வசைப்பாடி கொண்டிருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு இருந்த குட்வில் வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. மகனை திட்டுறதே ஃபுல் டைம் அஜெண்டாவை ஒரு அப்பாவுக்கு மாறுதுன்னா அங்கே எங்கேயோ அப்பா கிட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அன்புமணி நல்லதாக கெட்டதோ மக்கள்கிட்ட பொது பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டை மீட்போன்னு போகிறாரு. மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் 100 நாள் பயணம் போகிறாரு. அவர் மக்களை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறார் அன்புமணி. அது ஆரோக்கியமான அரசியல். நம்ம அதை தான் பாராட்டணும். இது சும்மா அன்புமணி மேலே குறை சொல்லிகிட்டு இருக்காது. என்ன தான் உங்கள் பிரச்சனை? உங்கள் பிள்ளையோட உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்குவாங்க. அது எதுக்கு நடுத்தரில் வச்சு சந்தி சிரிக்க வைக்கிறீங்க? அதுக்கு ஒரு அளவு இல்லை. ஏங்க 4 மாதமாக வாங்க ஒரு அப்பா தான் பிள்ளையை திட்டிகிட்டு இருப்பார், பொது வெளியில் வச்சு வசைப்பாடி கொண்டு இருப்பார். என்னங்க நியாயம்? இது எடுபடாது ரொம்ப நாள். அன்புமணி மக்களை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார். அந்த அளவில் அன்புமணி இந்த நேரத்தில் பார்க்கும்போது அன்புமணியோட அரசியல் எனக்கு என்னமோ ஆரோக்கியமான அரசியலாக தான் படுது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இது மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு வாக்குகளை பெற்றுத்தருமா? அது 26 தான் தெரியும். எப்படி இருந்தாலும் 26 இவங்க ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அப்படி ஜெயிக்கிறாங்கன்னா 31 36 தான் ஜெயிக்கணும். முதல் தேர்தலில் வந்து உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக 1.5-2 வருஷத்தில் சிஎம் ஆகிட முடியுமா? என்னங்க நியாயம் இது? ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு 50 வருஷம் ஆச்சு, எடப்பாடிக்கு 40 வருஷம் ஆச்சு. நான் வந்து 2 வருஷத்தில் சிஎம் ஆகிடும்னா என்ன கதை? ரெண்டாவது உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடுகளாண்ணா அதை சொல்லுங்கள். தனிப்பட்ட விஜயோ எக்ஸோ இஸோட முக்கியம் கிடையாது. இப்போ கூட கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துனாங்களே சார், அது என்ன கொள்கைன்னு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை அதிமுக தொண்டர்கள்லாம் டிவிகே பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் வந்து சொல்கிறாரு. அதனால அந்த கட்சியை நாங்கள் எதிர்க்கல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பதிலாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதே நேரம் வேறையங்க. வரட்டுங்க, மக்கள்கிட்ட 26 வந்து நிற்கட்டுங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். விஜய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடிய உரிமை அந்த கட்சிக்கு இருக்குது. அதை எடுத்துக்கிறதா ஒதுக்கி தள்ளுறதான்ற உரிமை மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இவங்க கனவு காண்ற மாதிரிலாம் விஜய் தோழர்கள் கனவு காண்ற மாதிரிலாம் 21 ஒன்றும் விஜய் ஜெயிக்கவும் முடியாது, சிஎம் ஆகவும் முடியாது. அதில் எந்த சந்தேகமும் வேணும். 2 வருஷத்தில் நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்களா? இல்லை மாநில கட்சி அங்கீகாரத்தை வாய்ப்பு அது வாங்குங்க, ஓட்டு வாங்கினீங்கன்னா சிஎம் அப்படி ஆவா? இங்கே எதுக்கு சிஎம் ஆகணும் அது சொல்லுங்கள். 50 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தார் ஸ்டாலின். 1000 விமர்சனம் இருக்கலாம். நீ வந்து 2 வருஷம், நீங்கள் வந்து 2 வருஷம் தானே ஆகுது. திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி விஜய் தான் அப்படிங்கிறாங்க. தான் வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியதுதான். பார்த்துடலாம் 26 அப்படின்னு. முதல்ல நீங்கள் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்க என்னன்றதையும் பார்க்கணும். யாகாவராயனும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்ட வள்ளுவன் 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான் எல்லாத்தையுமே. புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம்.
வள்ளுவனை மட்டும் படித்தா போதும், மற்றது எல்லாத்தையும் நீ தொடக்கூட வேணும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நாவடக்கம். எப்பேற்பட்ட விஷயம். எல்லா பிரச்சனையும் அதில் தானே வருது. இந்த வாய் இருக்குல்ல, வாய், அதால் தானே எல்லா பிரச்சனையுமே. அஃப்கோர்ஸ் இது பாலிடிக்ஸ், இதுதான் ஆயுதமே. நாக்கு தான் ஆயுதமே, நாக்கு தான் யமனும், ரெண்டுமே அதுதான். எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து இருக்கு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, தகுதி இருக்கான்றது தான் கேள்வி. தகுதி இல்லைன்னா தகுதிப்படுத்திப்பீங்களான்றது தான், தகுதிப்படுத்தி கொள்ளுவீர்களா என்பது தான் மக்களின் எதிர்பார்ப்பு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கூட கொஞ்சம் கண்டு